தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலன்களும் இந்த 2024 முழுவதும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமானை வேண்டுகின்றேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னிராசி, பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா திறமை வாய்ந்தவர்கள். புதனை தன்னுடைய ராசி அதிபதியாக கொண்ட இவர்கள் பொதுவாகவே படிப்பில் இவங்க கிங்காக இருப்பாங்க. ஒரு சில பேர் அது ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில பேர்த்துக்கு தான் மாறுபடுமே தவிர பொதுவாகவே கன்னி புதன், அதாவது வித்தைக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இந்த சாராம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும், எவ்வளோ திறமையாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுடைய திறமைக்கு நிகர் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு வல்லுநராக அனைத்து துறைகளிலுமே விளங்குவார்கள். கன்னிராசி அங்கே இருந்தாங்கன்னா திறமைக்கு பேர் போனவங்க, அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் செயல்களில் பயங்கரமான வித்தையெல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். அமைதியாக எல்லாத்தையும் மூவ் பண்ணுவாங்க. ஆனால் அனைத்து விஷயங்களும் தன்னுக்குள் வகித்து அதை செயல்படுத்துறதுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அனைவருக்கும் கொண்டு வந்துடுவார்கள். இந்த புதனானது ஞானத்தை புத்தியை அதிகப்படுத்தி ஷார்ப்பாக இருப்பாங்க. அப்படியே ரொம்ப ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் தன்னுடைய 2ஆம் பாகத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பாங்க சில பேர். இந்த கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே திறமை மட்டும் அல்லாமல் அதிக உழைப்பை போடக்கூடியவர்கள். மிதுன ராசி போல கன்னிராசியும் ஒரு புதன் சாரத்தை வாங்கி மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை இந்த கல்வியின் மூலமாக பெறுவார்கள் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தில். எல்லாமே படிக்கிறாங்க, ஆனால் எல்லாமே ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வித்தையை தெரிந்து வைத்தவர்கள் மட்டுமே வியத்தகு மாற்றங்களும் வியத்தகு முன்னேற்றங்களையும் காண்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு சாட்சி. தன்னுடைய விஷயத்தை எப்படி யூனிக்கான பர்சன் சொல்லுவாங்க சில பேர். இந்த யூனிக்கில் கன்னிராசிக்காரங்களும் அப்படி தான். தன்னுடைய பாதையை வேறு பாதைகளாக விடுத்து எல்லாம் போகிற மாதிரி ஆட்டும் அந்த மாதிரி போக மாட்டாங்க. தனியாக இவங்களுக்குன்னு ஒரு பாதையை நிர்ணயித்து அதன் வழியே போய் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. ஆனால் இதுக்கு சில சாதக பாதகமான பலன்கள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. அந்த சாதக பாதக பலன்னா திசை புத்தி பொறுத்தே ஒருத்தருக்கு பலன் மனிதருக்கு நடக்கும். ஒருத்தருக்கு சனி திசை வந்துச்சுன்னா சனி திசையோட காரகத்துவம் தான் நடக்கும். அவங்க எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் இந்த ராக திசை வரும்போது ஒரு சில விஷயங்களில் வேறு கோணங்களில் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு திசை காலங்களில் விஷயங்கள் வேறுபட்ட மனிதர்களாக உங்களே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோச்சாரப்படி நான் சொல்லும் போது அது பொதுவான பலன்கள் மட்டுமே அமையும். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, கோச்சாரப்படி எல்லாத்துக்குமே அதுவே பொருந்தாது. நட்சத்திர வாரியாக திசாபுத்தி பலன்களை சொல்லும் போது தான் அந்த ஜாதகம் அந்த ஜோதிடமானது 100% உங்களுக்கு துல்லியமாக இருக்கும். இன்னும் 200% நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை இந்த ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய அனைத்து தகவல்களும் துல்லியமாக கணித்து தரப்படும். அதே மாதிரி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் என்னுடைய எல்லா வீடியோஸும் போட கண்டிப்பாக வரும். கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க, இது சந்திரனுடைய நட்சத்திரம். தசா புத்தி காலங்கள் முழுவதுமாக 10 வருடங்கள். என்னுடைய கால்குலேஷன் படி ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த 5 வருடங்களை எடுத்துக்கோங்க. செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம்.
ராகு திசை ஒரு 18 வருஷம், மொத்தம் 30 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். படிப்பில் அதிகமான டிஸ்டர்பன்ஸ் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா சந்திரன் செவ்வாய் கலந்து வரும்போது ராகு அடுத்தது வரும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மாற்றுப்பாலினத்தினார் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படும். லவ் போன்ற விஷயங்களில் அநியாயத்துக்கு நம்புறதை விட்டுருங்க. ஒரு மாற்றுப்பாலினத்தினார் உடன் சில தொடர்புகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அவமானங்கள், வம்பு வழக்கு அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 8ல் குரு மறையிறது அவ்வளோ யோகம் அல்ல. 6ல் சனியில் இருப்பது அப்படிங்கிறது நோய், எதிரி, கடனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராகு 7ஆம் இடத்துல கலத்திர பாவத்திலும், கேது முதல் உங்கள் லக்னத்தில் இருக்கும்போது உங்களை கெடுக்கும். அப்படிங்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் இல்லை. ஆனால் குரு 9ஆம் இடத்தில் மாற்றல் ஆகும் போது ஏப்ரலுக்கு மேலே மே மாதம் வரும்போது மாறும்போது நல்ல பலன்களை உங்கள் கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. இந்த குரு திசை அடுத்தது இந்த 30 வயசுக்குள்ளே என்னென்ன நடக்கும் அப்படின்னா, திருமணம் போன்ற விஷயங்களில் ஒரு சில இடர்பாடுகள் வரக்கூடிய விஷயங்கள், தடை தாமதங்கள், அப்படி மீறி கல்யாணம் ஆனாலும் அதில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும். இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிங்கன்னா ரொம்ப மிக மிக நன்று. ஏன்னா ராகு போல் கெடுப்பாரும் இல்லை, கொடுப்பாரும் இல்லை, அதான் உண்மை. ராகு நினச்சா உங்களை பிரம்மாண்டமாக சூப்பர் ஸ்டாராக ஆக்கிரும். இந்த நேரத்தில் ஃபாரின்னு அங்கே இங்கே போய் பெரிய ஆளாக ஆக்கி விட்ரும். ஒருவேளை உங்களுக்கு அவயோக திசையாக உங்கள் ஜாதகத்துக்கு இருந்துச்சுன்னா, பொதுவாகவே இப்போ அது நிறைய வாய்ப்பு இருக்குது அவயோக திசையாக இருக்க. அப்படின்னா கடன், நோய், எதிரி கடன் கொடுத்து கஷ்டப்படுத்தும். இல்லை நீங்கள் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாரால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதனால் நோய், எதிரி, கடன்களை பார்க்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் படிப்புள்ள இடர்பாடுகள் உங்களை மிகப்பெரிய அளவில் தொந்தரவு செய்யும். உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் உங்களை நம்புறது யோசனை பண்ணுவாங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் நீங்கள் கையை கட்டி போட்ட மாதிரி நிற்பீங்க. இதுதான் உண்மை. அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அதை நீங்கள் சில பேர் அந்த யோகா அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு சில படிப்பினைகளும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். 6ல் சனி நிற்கும் போது பகைவர்கள் அஞ்சுவார்கள். அப்படிங்கும்போது பகை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நெருங்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தாலும் ஒருத்தர் வளரும் போது தான் பிரச்சனைகள் அதிகமாகும். அது மாதிரி இந்த நேரத்தில் இப்படிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. லேட் மேரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும், கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு இருந்தாலும் நல்லபடியாக ஆகிறதுக்கு, செகண்ட் மேரேஜ் ஆகிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. படிப்பில் உஷாராக இருங்க, கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் என்னென்னா எல்லாமே நினைப்பாங்க நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ குத்தல் கொடசலுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பெண்களாக இருப்பினும் அதே மாதிரி தான். குடும்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே பார்த்தா தானே என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்தது குரு திசை 30 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும். இந்த குரு திசை காலங்கள் கன்னிராசிக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கலன்னா, மறைவில் இருக்கும்போது நிறைந்த செல்வத்தை கொடுத்தாலும் சில பொருளாதார நெருக்கடிகளும் காசு இல்லாத நிலைமையும் சில இடத்துக்கு வருங்க குரு. ஆனால் இந்த காலத்தில் அடுத்த 4 மாதங்களுக்கு அப்புறம் 8 மாதம் வரைக்கும், அடுத்த 8 ஏப்ரலுக்கு அப்புறம் வர 8 மாதங்கள் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும். மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளாக இந்த குரு திசை கொடுக்கும். கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்களில் அதிகமாக வெளியில் சொல்லாமல் இருங்க. விமர்சனத்துக்கு உள்ளாகாமல் உங்களுக்கு மேலே பொறாமைப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சிகள் மே மாதத்துக்கு அப்புறம் இருக்கும். உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, அதான் உண்மை. ஓகேங்களா? அந்த குரு திசை காலங்களில் எனக்கு ஆனால் நீங்கள் சொல்கிற பலன் நடக்கலையேன்னு யாராவது இந்த இடத்துல நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒன்று குரு திசை குரு புத்தியாக இருக்கணும், ஏன் சுய புத்தி போகணும். குரு திசை இருக்குது ஆனாலும் சனி புத்தி இந்த மாதிரி எல்லா புத்தியும் வந்துட்டுருக்குங்க, எனக்கு அப்பயும் நல்லா நடக்கலைன்னா 6, 8, 12 இருக்கான்னு பாருங்கள் குரு. அதே மாதிரி குரு நீசம் போயிருக்காரான்னு பாருங்கள். குரு அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்காரான்னு பாருங்கள். இல்லை பார்க்க எனக்கு தெரியல அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தரவாக செக் பண்ணிங்கன்னா இந்த குரு திசை உங்களுக்கு முழுக்க என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறது 16 வருடங்கள், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. குரு திசை 16 வருடங்கள் ஒருத்தவங்களுக்கு. அப்படிங்கும்போது அந்த திசை காலங்களில் நீங்கள் உஷாராக இருக்கணும். ராகு திசை எப்படி 18 வருஷமும், குரு திசை ஒரு 16 வருஷம். பெரிய பெரிய கிரகங்களின் கிரகங்களுடைய ஆண்டுகள் நீண்டு கொண்டே இருக்கிறது. முதல்ல ராகு 18 வருஷம், அதை கடந்து வரணும் நீங்கள். குரு 16 வருஷம். பொதுவாகவே கன்னிராசிக்கு குரு பெருசாக நன்மை பண்ணாது. அதனால் அந்த இது நீங்கள் பார்த்துக்கணும். உங்களோட ஜாதகத்துலேயும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து சனி மிகப்பெரிய ராஜ திசை 19 வருட காலங்கள். அது 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் மன விரக்தி அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சில விஷயங்களில் நம்ம நிறைய வச்சு சில விஷயம் பண்ணுவோம். ஆனால் சனி திசை அதில் எதுவுமே பார்த்திங்கன்னா, யோக திசையாக இருந்ததுன்னா பெரிய ட்ரஸ்ட்டு ஓனராகவோ இல்லை ஒரு அரசியல்வாதியாகவோ இல்லை மக்களுக்கு சார்புடைய ஒரு விஷயங்களில் பெரிய ஒரு செல்வாக்குடைய காலகட்டமாக இது மாறக்கூடிய நிலைமை. இந்த சனி திசையில் மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு சில பேர்த்துக்கு கொடுக்கும். ஆனால் இந்த சனி திசை உங்களுக்கு அவயோக திசையாக இருந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப கஷ்டப்படுத்தும், கீழ்நிலைக்கு தள்ளி போகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி திசையில். தொழிலில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருப்பது, கடன் கொடுக்காமல் இருக்கிறது, கடன் அமைப்பை அதிகரிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த சனி திசையில் ரொம்ப கடனில் அவதிப்படுறாங்க நிறைய பேர். 2024க்கு அப்புறம் ஒரு சில முதலீடுகள் போடக்கூடிய அரசாங்க உதவி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடன் கொடுத்தாலும் அதை அடைக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில தியாகங்களை பண்ண வேண்டியது இருக்கும். ஒழுங்காக போய் சாப்பிட முடியாது, ஒழுங்காக தூங்க முடியாது, யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு ஆளாவீங்க. சனி திசையில் ஒரு சில மனக்குழப்பங்களும் டிசிஷனில் தப்பான டிசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையிறதுனால முக்கியமாக ரொம்ப யோசித்து இந்த விஷயங்களை பண்ணணும். அடுத்தது புதன் திசை, ராசியாதிபதி திசை 65 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இந்த திசை சூப்பர் திசைங்க உங்களுக்கு. இந்த திசையில் பொருளாதாரம், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, வீடு மன யோகம் வாங்கிறது, 10ஆம் அதிபதி தொழில் வளர்ச்சியை கொடுக்கறது, பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கறது, குடும்ப மேன்மையை அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அபூர்வ மாற்றங்களும் ஆச்சரியமான சூழ்நிலைகளும் கண்டிப்பாக இருக்கும். உடல் உபாதைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி வருவது ரொம்ப நல்லது. உங்களுடைய பையன் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நல்ல வரன் அமைந்து புத்திரர்களை பேர பிள்ளைகளை கொஞ்சக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய திசை அப்படின்னு சொன்னால் உங்களை ராசியாதிபதி திசை புதன் திசை தான். இந்த திசையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக இது அமையும். இந்த புதன் நல்ல இடத்துல தான் இப்போ இருக்கிறாரு. அதனால் கேது அப்படின்ற இருக்கிறதுனால ஒரு சில மனசில் இந்த இல்வாழ்க்கையில் ஒரு சில தொந்தரவுகள் வந்தாலும் நீங்கள் ஆன்மீகத்தில் பயணம் மேற்கொண்டுன்னா உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். கேது திசை 82 வயசுலேருந்து 80, இதே திசை மாதிரி தான் இந்த கேது திசை. இந்த திசையில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போயிட்டு வர்றது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். ஆன்மீக பயணங்கள் தான் இப்போல்லாம் அயோத்தி ராமர் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க, நீங்கள் போய் பார்க்குறதுனா பார்க்கலாம் தாராளமாக. அதே மாதிரி நிறைய சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலாவுக்கு சென்று வருவது, அனைத்து மதத்தாரோட அவங்களோட நம்பிக்கையின்படி நீங்கள் உங்களுடைய ஆன்மீக சுற்றுலாவை மேற்கொள்ளலாம். இந்த கேது திசை மிகப்பெரிய ஒரு நல்ல திசை. அனைத்து வகையிலுமே உங்களை ஒரு மெருகேற்றக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷம், இல்வாழ்க்கைங்களோட ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். உங்களோட உடல்நிலையில் மட்டும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருங்க. சுக்கிர திசை அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் 89லேருந்து 109, 99 வயசு வரைக்குமே சொல்லணுன்னா நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக இருந்தாலும் உங்களுடைய அனுபவிக்க முடியாத வயசில் வர்றதுனால உங்களுடைய பையன் பிள்ளைங்களுக்கு, உங்களுடைய பேர பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய திசை. இந்த திசையில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடுகளாக புதன்கிழமையில் வருகின்ற புதன் ஹோரையில் பெருமாள் கோயில்களுக்கு சென்று வந்து மகாலட்சுமி தாயாரையும் கூடுதலாக சேர்த்து நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். புதன் ஹோரைனா எப்போங்க அப்படின்னு கேட்கலாம். புதன்கிழமையில் முதல் ஹோரையாக 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் காலை,
அதுக்கப்புறம் மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அது எந்த கோயிலும் அவ்வளோவா திறந்துருக்க மாட்டாங்க. 8 to 9 மணி நைட்டு, அதுவும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் விடியற் காத்தால் 6 மணிக்கு 5:30 மணிக்கு கிளம்புனீங்கன்னா 6 to 7 மணிக்குள்ளே இந்த புதன் ஹோரைகளில் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. இந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகாஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.